மிதுன ராசி, மிதுன லக்னம். காலபுருஷனுக்கு 3வது வீடு. காலபுருஷனுக்கு 3வது வீடுனாலே எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. எவ்வளோ ஒரு சூழ்நிலை வரட்டுங்க, இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம். அது மிதுனமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது மிதுனம் தான். ஏன்னா அங்கே தான் அவர் எந்த கிரகமும் ஆட்சியும் உச்சமும் பெறாமல் புதனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வீடு. தான் சொல்கிறதா சரி, தான் எடுக்கிறதா முடிவு தன்னுடைய குடும்பத்தை அப்படின்னு எடுத்த பல முடிவுகள் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எவ்வளவோ புத்திசாலித்தனம் இருக்குது, ஆனால் எனக்கு பயன்பட மாட்டேங்குது. நான் புத்திசாலி தான், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்னுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு என்னால் பணத்தை சம்பாதிக்க முடியல. வெறும் பேச்சாக தான் போகுது தவிர்த்து, அடுத்தவனுக்கு பிரயோஜனமாக தான் போகுது தவிர்த்து, எனக்கு எதுவும் நடந்ததா, நான் ஏதோ சம்பாரிச்சேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி மிதுன ராசி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வேலை ரொம்ப கடுமையாக செய்கிறாங்க. அந்த வேலைக்கு உண்டான ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு பரிசளிப்பு, ஒரு பாராட்டு எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஜென்ம குரு காலத்தில் என்னமோ ஜென்ம சனி மாதிரி குருவோடைய ஆளுமைக்கு உட்பட்டு இதே பாதகாதிபதியாக வராரு. இப்போ 2 ஊசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த பக்கம் திரும்பினாலுமே ஒரு பிரச்சனையோடையும் ஒரு பயத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்த முடிவு எடுக்கிறது எப்படின்னு தெரியல, என்ன முடிவு எடுத்தாலும் தப்பாக போகுது. ஏன் இந்த ஜென்மகுரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், இந்த கிட்டத்தட்ட அஷ்டம சனிக்கு இணையான பலன்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே எனக்கு அஷ்டம சனி இல்லை, ஜென்ம சனி இல்லை, இருந்தாலுமே ராகுவும் கேதுவும் ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் வருது அப்படின்னு இந்த யோசிக்காத நாட்களே இல்லை. அந்த அளவுக்கு வாசலில் கொண்டு வந்து பிரச்சனையை கொண்டு வந்து போட்டுட்டு போயிரு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் தூங்கி எந்திரிச்சேன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளோட நீங்கள் சுற்றிட்டே இருப்பீங்க. நிறைய வலிகளும் வேதனைகளும் சொல்ல முடியாத, அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும், வெளியே சொல்ல முடியாத வலிகளும் வேதனைகளும் நிறைய தாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம். என்னதான் இருந்தாலுமே குரு அப்படிங்கிற கிரகம் சுபகிரகமாக இருக்கனால 7, 10ஆம் அதிபதி ராசியில் வந்து இருக்கிறது நிறையா விதத்தில் பிரச்சனைகள். எங்கே சொன்னாலுமே எது சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் கணவன் மனைவி உறவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. எப்படியெல்லாம் வந்து பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் நான் தாங்கி காப்பாற்றி என்னோடய குடும்ப வாழ்க்கையை கொண்டு வந்தேன். இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையாக இருக்குது. கிட்டத்தட்ட குழந்தைகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, சம்சாரம் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க. எதுவுமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் அப்படியே இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தீருமா? இதுக்கிடையில் தொழிலை நினச்சி கூட எனக்கு பயமாக இருக்குதுங்க. பாருங்கள், தொழில் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது இந்த ராசியோட குணத்தையே இன்றைக்கி மாற்றிட்டாங்க. ரொம்ப யதார்த்தமானவங்க, ரொம்ப கலகலப்பாக பேசுனவங்க, இன்றைக்கி அந்த யதார்த்தம் கலகலப்பு எல்லாமே போயிடுச்சு. கடனோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த கடனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. மேற்கொண்டு ஒரு கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தை வந்து காப்பாற்ற முடியுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மிதுனத்தை போயிட்டுருக்கு. இன்றைக்குமே கீழே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிற எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க. ஏன்னா புதன் தான் வந்து வேற மானம் மரியாதை இதுக்கு மட்டும்தான் பயப்படும், மற்ற எதுக்குமே பயப்படாது. பணம் போயிட்டா கூட கவலை இல்லைன்னு சொல்லலாம். அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்காத ராசி. அதனாலே இந்த கௌரவத்துக்கு இன்னைக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே பல லட்சம் கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும் அப்படின்னு அமைதியாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ராசியும் நம்ம மிதுனம் தான். இந்த சூழ்நிலையில் சூரியனுடைய கோச்சார பலன்கள் எப்படி இருக்க போகுது? 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி, தனிப்பட்ட 3ஆம் அதிபதி என்னைக்குமே நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 3, 6, 8 தொடர்புடைய கிரகங்கள் வந்து நமக்கு ஒரு முயற்சி கொடுக்குற மாதிரி கொடுத்து கீழே வீழ்ச்சி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்போவுமே மிதுன ராசியை பொறுத்தவரையும் சூரியன் நல்லா பலமாக இருந்தால் அந்த முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கும். ஒரு வாட்டி முயற்சி பண்ணினீங்கன்னாவே எந்த விஷயமா இருந்தாலும் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 3, 6, 8 காம்பினேஷன் மிதுன ராசியை பொறுத்தவரை இல்லை. அதனாலேயே வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ளஸ். என்ன முயற்சி பண்ணாலுமே என்னுடைய முயற்சி பலன் அளிக்குது, அதனால் நான் செட்டிலாக இருப்பேன், எனக்கு மற்ற எந்த பிரச்சனையும் கவலை இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு வருவார். முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கே வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? அங்கே கேது இருக்கிறார் ஆல்ரெடி. இதனால் என்ன ஒரு பொருளாதார மாற்றங்கள் மிதுன ராசி சந்திக்க போகுது? பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றங்கள் இருக்குமா? தொழிலில் வேலையில் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா? திருமணம் நல்லா இருக்குமா? திருமண வாழ்க்கை சரியாக இருக்குமா? குழந்தைங்க கஷ்டப்படுறாங்களே, ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி பாருங்கள் 2ஆம் வீட்டோடு சம்மந்தப்படுறாரு. அடுத்தது 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க, ஜெயிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கருத்துக்களும் கவலைகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் வெளியே பேசும்போது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையும் முதல் பேசக்கூடிய வார்த்தை வேலை, 2வது பேசக்கூடிய வார்த்தை குழந்தை. இது 2 மட்டும்தான் அவங்க அதிக பயங்கரமாக பேசுவாங்களே தவிர்த்து வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. இன்றைக்கி
குழந்தைகளை நினச்சி வேலையை நினச்சி இந்த குழந்தைகளுக்கு உண்டான வேலையை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவலை கிட்டத்தட்ட அவங்களுக்காக கடன் வாங்கினது ஏராளமாக இருக்குது. இன்னுமே கடன் வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன், அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனக்கவலைகளையும் குறைகளோடையும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இனி இந்த சூரியனுடைய பெயர்ச்சி நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்குமா? எஸ். ஏன்னா இது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 70-80% பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தலாம். ஃபஸ்ட்டு முயற்சி ஸ்தானாதிபதி இருக்கிறனால நான் நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், நான் படிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சக்ஸஸ் ஏற்படுத்துவேன், நான் வேலைக்கு போனால் அது கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே கிட்டத்தட்ட 2 மார்க்கு 3 மார்க் வித்தியாசத்தில் பல நாள் தூங்காமல் படித்து இந்த மாதிரி இருக்குது, தொடர்ந்து எனக்கு முயற்சி பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. என்னோடய லைஃப்பில் நிறையா நேரம் இதில் செலவு பண்ணுறேன், இனி வரக்கூடிய காலங்களில் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லும் விதமாக நான் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ், நிச்சயமாக கிராக் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் நான் அரசியலில் இருக்கேன், அரசியலில் இருக்கவங்களுக்குலாம் 3ஆம் இடம் பேச்சு ஸ்தானம் தான், சரியாக பேசுறது இல்லை, அல்லது பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் தவறாக இருக்குது, இந்த நேரம் பேச்சாற்றல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் முயற்சி பண்ணலாமா? இல்லை அது நான் கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கேன், கோயிலில் ஒரு ட்ரஸ்ட் மெம்பராக இருக்கேன், நிறையா பேர் வராங்க போகிறாங்க, எனக்கு பொருளாதாரத்தில் பணம் ஈட்டணும்னு இருக்குது, இந்த கோயிலில் பேரும் புகழும் இருக்குது. பொதுவாக அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்பு உடையவங்களுக்கு இந்த கோச்சாரம் ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சாரமாக இருக்கும். இது மூலியமாக பணம் சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறப்ப பணமும் புகழும் கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரக கிரகமாக இருக்கிறனால கோயிலில் இருக்கேன், அல்லது அரசியலில் இருக்கேன், அரசாங்க சம்மந்தப்பட்ட பதவிகளில் இருக்கேன், நான் ஏற்கனவே ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், அடுத்து முயற்சி பண்ணி இன்னொரு போஸ்டிங் போகலான் இருக்கேன், இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக நிச்சயமாக இருக்கும். ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம். ஆல்ரெடி கொடுத்து ஓஞ்சு போனால் தான் மிதுனம். யாருக்கு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோன்னு தெரியாமையே பணத்தை கொடுத்து இன்றைக்கி மற்றவங்களுடைய பணத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே ராசி மிதுனம் தான். அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னு ஏதாவது ஒரு நல்லது மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு போய் கஷ்டப்படக்கூடிய ராசியும் இன்றைக்கி இந்த மிதுனமாக தான் இருக்குது. இதனால் நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்துக்குமே மாற்றும் தரக்கூடிய விதமாக பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக சரியாக போகுது. கிட்டத்தட்ட 1000-2000க்கும் யோசிக்காமல் செலவு பண்ணிட்டு இருந்த மிதுனம் இன்றைக்கி 100-200க்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எல்லாத்துக்குமே மாற்றத்துக்கு உண்டான பலனாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சந்திரன் நல்ல பலமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் எனக்கு திருமண வாழ்க்கையில் சரி பண்ணவே முடியல, இந்த நேரம் என்ன பேசினாலுமே கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, வேண்டா வெறுப்பாக தான் பேசுகிறாங்க, அல்லது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்லை பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு, மற்றவங்க வாழக்கூடிய இந்த நார்மலான லைஃப்பை நான் வாழ்ந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி தங்களுக்குள்ளார பெரிய கேள்விகள் இருக்குங்க. இன்றைக்கெல்லாம் ஜென்ம குரு காலத்தில் கிட்டத்தட்ட குரு 20 டிகிரிக்கு வந்துட்டார். அவ்வளோ ஒரு பிரச்சனைகளும் மனக்கவலைகளும் இருக்குது. ஆனால் எல்லாமே டிரான்ஸ்லேட் நல்லா இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரின்னு தெரியல. அதுக்கு முக்கியமான காரணம் ஜென்ம குரு காலங்கள் தான். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடைய வாழ்க்கையோடைய அடிப்படை ஆதாரத்தை அசைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். இனி இந்த காலங்கள் எல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. கிட்டத்தட்ட குரு 20 டிகிரி கடந்து வந்துட்டாருங்க. அதனால் இனி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். 2வது அதே போல் பார்த்திங்கன்னா என்ன பேசினாலுமே புரிஞ்சுக்காமல் ஏதாவது தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த கோச்சாரம் இனி ஒரு காம் அப்படிங்கிற அமைதியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீ புரிஞ்சுக்கலன்னா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், 7ஆம் அதிபதி பாருங்கள் ராசியில், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கீழே இறங்கி அதை இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை நீங்கள் நிச்சயமாக நிதர்சனமாக கண்மூடித்தனமாக பார்க்கலாம், கண்மூடித்தனமாக நம்பலாம். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே சூரியனுடைய கோச்சார பலன்கள் தான். சூரியனுடைய கிரகம், சூரியனுடைய ராசி மற்றும் சூரியனுடைய தசா புத்தி அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக ஒத்துப்படும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது 40% 60% மட்டுமே பொருந்தும். நம்ம தனிப்பட்டு ஜாதகத்தை எடுத்து நம்மளுடைய தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் இன்னைக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் நிச்சயமாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.